ஹாய் கேஸ், நம்ம இன்றைச்சி எம்எல்ஏட வீட்டை விசிட் பண்ண தான் போகிறோம். சரி வாங்க பெஸ்ட் போயிட்டு பெல்ல அழுத்துவோம். ஓகே அழுத்துவோம். டிங் டிங். ஏம்லி கட்டி பார்க்குங்க. யார்? ஏம்லி. வெல்கம். தேங்க்ஸ். ஓகே, வீட்டை சுற்றி காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா இது அவனா? ஐயோ, இந்த அவனுக்குள்ளே தலையை விட்டு ஸ்மெலிஸ் கூப்பிட்டான். இது ஒண்டர்ஃபுல் கார்டுன்னு சொல்லுது. இது ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிறான்ட்டு நம்மகிட்ட கேட்குறீங்க. ஓகே, டீ குடிச்சிக்கிறீக்கு. ஆனால் வாவி. ஐயோ, கல் விட்டு அடிச்சிட்டான். போச்சு. ஐயோ, எமிலி ஒழும்புங்க. ஐயோ, ஒழும்பு சின்னங்க கழுக்கு மாய் மாறிச்சு. அடா வாவி, போகிற போக்கில் எமி போட்டு தள்ளிடும் போல அவனுங்கள. Thanks for the visit. See you soon. ஓகேங்க, இப்போ ஒருத்தி வந்துட்டு இதை பார்த்து இருக்காங்க. டிவி நைட்டு ஐ வாட்டு கம்மு. ஓகே, அந்த நாளை மறக்க முடியாதான். 15 வருஷத்துக்கு முன்னாடி எமிலியை பார்த்தாங்களாம் அவங்க. பார்த்தோன்னே பளபளப்பாக இருந்தாளாப்பா. என்னடா சொல்கிறீங்க? ஓல்டு இஸ் த மேனேஜர் எமிலியோட ஃப்ரெண்டா இவ? சரி ஓகே, எனக்கு ஏதோ விளங்கினது சொல்கிறேன். ஆமாம், எமிலி இருக்கா? ரோசி எங்கடா போனான்னு கேட்குறாங்க. யாரா அந்த ரோசி எங்கே போனான்னு ஏன்ட்ட கேட்டால் எனக்கு என்னடா தெரியும். சரி ஓகே, வாட் ஹேப்பன், என்ன நடக்குது அங்கே? அவள் போய் பார்க்க போகிறோம் வாங்க. சரி ஓகே, போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே தானே, எமிலியோட வீடு செம்மையாக இருக்கு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம் எமிலியோட வீட்டு என்னென்ன இருக்குது. வீட்டுக்குள்ளே வரப்படா. பெஸ்ட்டு வெளில அழுத்தி பார்ப்போம். ஹலோ, யாராக இருக்கீங்களா? எமிலி சும்மா இருக்கீங்களா? நான் தான் அவங்க பழைய ஃப்ரெண்டு. அடாப்பா, இப்போடா வெண்ணண்டு அனுப்பிடுச்சிங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் கலெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். 7 ஃப்ளவர் கலெக்ட் பண்ணுமாங்க. அடாப்பா, என்னை போய் ஃப்ளவர் கலெக்ட் பண்ண விட்டீங்களா கடைசியில்? எமிலி ஐ டோன்ட் லைக் இட். சரி ஓகே, இப்போ நம்ம ஃப்ளவரை கலெக்ட் பண்ணிட்டு தான் எமிலியோட வீட்டுக்குள்ளே போகணும். அப்பா சரி, கலெக்ட் பண்ணுவோம். இன்னும் 3 ஃப்ளவரு. ஓகே, 5 கிடச்சிருச்சு. இன்னும் 2. இன்னும் உண்டு. நான் 2 இருக்கீங்க. ஒன்றை பறிச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட வேண்டியதான். ஃப்ளவர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ எமிலியோட வீட்டுக்கு போக வேண்டியதான். வணக்கம்டா மாப்பிள்ள. இறி எமிலியா, இதோ வாரண்டி. ஓகே, டங் சி டிங் டிங். ஓகே, ஹலோ எமிலி, எப்படி இருக்கீங்க? உள்ள வாடா வெண்ணு செல்லுதுங்க நம்மளை பார்த்து. ஃப்ளவர் நல்லா இருக்கான். உள்ளே வர டமல் உள்ளே கூப்பிட்டு. ஐயோ பக்காச்சு, எமிலிக்கு க்ளோஸ். ஓகே, நம்மளை போயிட்டு டீ போட்டு கொண்டு வர சொல்லுதுங்க இந்த எமிலி. அடா பாய், ஊட்ட வந்த விருந்தாளிக்கே டீயை போட சொல்லுதே. காஃபியா? ஓகே, ஜஸ்ட்டு கப் எடுத்துகிட்டு தண்ணி எடுக்கணுங்க இப்போ. ஓகே, அட பாவி, என்னடா அது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. தண்ணி எழுவச்சா. இப்போ காஃபி பவுடரை போட்டு இது கூட நம்ம தூக்க மருந்தையும் போட்டுட்டோம். இப்போ அவனை ஓப்பன் பண்ண மாதிரி வேறு எப்படா ஓப்பன் பண்ணுறதுட ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாட் ஆகிக்கிற வேண்டியதான். சூடாக்கியாச்சு. இப்போ இதை கொண்டு எமிலிகிட்ட கொடுக்கணும். எமிலி, அதை குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. நான் நல்லா காஃபி போடுவேன். எமிலி எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. எமிலி நான் உங்கள் அடிமை. எமிலி இங்கே பாருங்கள், நான் உங்கள் அடிமை. நீங்கள் எப்படி இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். டேஸ்டியாக இருக்காங்க காஃபி. தேங்க்ஸ் எமிலி, தேங்க்ஸ். அப்படியே தூங்குங்களா? அப்படி நான் போயிட்டு இப்போ நம்ம ஒரு வாக்கி டாக்கியை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எங்கடா வச்சுக்கிங்க வாக்கி டாக்கியை? ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ஆகிங்க? ஆஹா, மாம் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. வேண்டிய அவனை சொல்கிறான். யாரா அது? அடா பாய், பிடிச்சிருச்சிங்க எமிலி. அடா பாய், என்னங்க செய்ய போது? எங்கே தூக்கி எறிஞ்சிச்சிங்க நம்மளை. அட பாய், என்ன தைரியம்? ஒரு ஹாரர் கேம் ப்ரோ பிளேயரை தூக்கி எறிஞ்சிச்சியா? ஐயே எமிலியா, ஐயா வந்துட்டேன்டி. இந்த உன் வீட்டு ஜன்னலை எப்படி உடைக்கன்னு பாருடி. என்னையா தூக்கி எறிதே? தட்டார். ஓகே, உடச்சாச்சு. ஒரு ஜன்னல் சரியா? தட்டார். இன்னொரு ஜன்னலும் சரிங்க. தடார். எமிலி பார்த்துருச்சு. பார்த்த முதல் நாளே. அட பாவி, ஐயோ பிடிச்சிரும் பிள்ளைக்கா. இப்போ நம்ம லாக் பிக் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம கிச்சன்லாம் இருக்கும். அது வேறு எங்கே வச்சுக்காண்டோ தெரிய மாட்டேங்குதா. அண்ணா இங்கே கிடச்சிச்சு. இப்போ மேலே போயிட்டு திருப்பி அந்த வாக்கி டாக்கியை கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள இந்த எமிலி எங்கே வரப்போந்தே தெரிய மாட்டேங்குதா. எம்லே
ஓகே, இந்த மேலே இல்லைங்க க்ரீனு, அது இருக்கிறவங்க எமிலி நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு எமிலியை காணும், போயிட வேண்டியதான் மேலுக்கு. ஓகே எமிலி, கிச்சன்லாங்க நிற்க. அப்படியே நம்ம மேலே போயிட்டு இப்போ வாக்கி டாக்கியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓப்பன் இந்த க்ளோஸ் பண்ணிட்டு எப்பா க்ளோஸ் பண்ணுறா. இப்போ வாக்கி டாக்கி எங்கே வச்சிக்கன்னு தெரியலையா? அண்ணா அங்கேக்கி. ஹேய் கோட், என்னடா சொல்கிறீங்க? ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் மேடம். உங்களை எப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் அப்புறமா யோசிக்கேன். இது என்னடா இது பேஸ்மெண்ட்டா? பேஸ்மெண்ட்டில் மாமன் என்னத்தை அடைச்சி வச்சுருக்கான். ஓகே, கிரேஷி மாமம் எமிலி, அதான் அது எனக்கே தெரியுது. ஹெல்ப் பண்ணுங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த கீ எடுத்துகிட்டு இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். அப்பா அதை என்னத்தை அடைச்சி வச்சிருக்கி, ஏதை அடைச்சி வச்சிக்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த ரோஸியை தாங்க அடைச்சி வச்சிக்கணும். அதை தேடித்தானே இப்போ நம்ம வந்தோம். அதனால் ரோஸியை தான் அடைச்சி வச்சிக்கணும். ஐயோ பார்த்துருச்சு, பார்த்த முதல் நாள். இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு என்ன வைக்கன்னு பார்த்துட வேண்டியதான். அதுக்கு முதல்ல எமிலியோட தொல்லை வேறு தாங்க முடியலைங்க. ஓகே, பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஐயோ உடஞ்சிச்சு, சத்தம் கட்டுச்சு. எமிலி வந்துடுவோம். இது நாங்கள் கார்டன். வாவ் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க இந்த கார்டன். சரி ஓகே, இதை எப்படி நம்ம உடைக்க வைக்கணுமாங்க? எமிலியை வந்து டார்ச்சர் பண்ணி அதுக்கு கோவம் அந்த ஹல்குமாய் மாறிடுமாங்க. அதை வச்சு இந்த டோரை எப்படி உடைக்க வைக்கணுமா? சரி ஓகே, உடைக்க வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 பேட்ரி தேவை. அண்ட் அதை இப்போ நம்ம சூடு ஏற்ற போகிறோம். சரி ஓகே, நான் பார்த்துருச்சு. என்ன பொறுமையாக வருதுங்க இந்த எமிலி. அடாப்பா, இவ்வளோ பொறுமையாக போனால் நாளையாகி அதுக்கண்டே நாளாகவும் ஆறிண்டாயிட்டா. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி மேலே போய்ட்டு 2 ஸ்பீக்கரை மட்டும் கண்டுபிடிச்சிக்குவோம். ஸ்பீக்கருங்கிற பாருங்கள், பேட்ரி 2 கண்டுபிடிக்கணுங்க. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பேட்ரி ஒரு பேட்ரி கிடச்சிச்சு. வாவ். இப்போ இந்த எமிலி சத்தம் கேட்ட இடத்தையும் வந்துருங்க, அதாங்க பிரச்சனையே. சரி ஓகே, எடுத்து தூக்கி போட்டுருவோம். எப்படியும் எமிலி மேலுக்கு தான் போகும். ஏன்டா மேலே விழுந்துருச்சு பேட்ரி. வந்துருச்சு. இப்போ எப்படி ஓடிட வேண்டியதான். மேலே போயிடுவோம். நான் ஆக்சுவலி மேலே போகணும்னு நினச்சேன்னா கீழுக்கு வந்துருச்சுங்க எமிலி, பாவி. சரி ஓகே, இதோ ஓப்பன் பண்ணுவோம். இல்லை ஏதாவது இருக்கேன்னு பார்க்குவோம். இன்னொரு பேட்ரி வேணுமே. கிடச்சிச்சு 2 பேட்ரி. ஓகே, இப்போ போயிட்டு அந்த ஸ்பீக்கர்லாம் அந்த பேட்ரி வைக்கணும். எங்கே எமிலியை காணோம். சரி ஓகே, எமிலி மேலுக்கு போகுதா? மேலே போகுதா எமிலி? மேலே அங்கே போகுது. டக்குன்னு போயிட்டு ஸ்பீக்கரை பிக் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான் ஒரே ஓட்டமாக போயிட்டு. 1 அதையும் போய் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துட வேண்டியதான். எமிலி வரவு கதற விட போகிறது. ஓகே, எமிலியை காணோம். ஓகே, இதை வச்சுட்டு அப்படியே போயிட்டு நம்ம ஒரு இடத்துல ஓடிட வேண்டியதான். எமிலி போய் காணோம். சரி ஓகே, பாவி டிவியை ஓன் பண்ணுங்க. அதை வேறு மறந்துட்டேன். சவுண்டை வேறு இன்க்ரீஸ் பண்ணி விடணும் டிவியில. எமிலி வருங்க. எங்கடா போச்சு அண்ணாச்சி? ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அப்படி ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியதான். எமிலி வரும். வந்திருக்குது. இப்போ நம்ம இந்தியன் 2 படம் பார்க்க போகிறோம். போடுங்க. வெடி வெடிக்கும். எமிலிக்கு காண்டு ஆயிடுச்சு, ஹல்குமாய் மாறிடுச்சா. அடுத்த சாப்டருக்கு வந்தாச்சு. இந்த சாப்டரில் வந்துட்டு ஒரு பாட்டில் ஒன்று கண்டுபிடிக்கணுமாடா. 1000 பேர் என்ன பாட்டில் ஒன்று கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு நம்ம இப்போ எந்த கலர் மிக்ஸ் பண்ணணுமான்னு சொல்கிறானுங்க. அதே வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையா. அந்த பாட்டில் எப்படிறானா இப்போ கண்டுபிடிக்கிறது? அதுக்கு கலர் வேறு மிக்ஸ் பண்ண மாட்டானுவோ. அதில் இப்போ பிரச்சனை. எமிலி வேறு எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதா. ஓகே, இந்த பாட்டில் நான் இப்போ எங்கே இருந்துதா கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இந்த கல் எடுத்துட்டா இப்போ இதையும் உடைச்சி விட்ருவோம். நான் ஒவ்வொரு சாப்டருக்கும் திருப்பி உடைக்க வைக்கிறானுவோ கைஸ். ஓகே, எமிலி நம்மளை பார்த்துருச்சு. பாருங்களேன், பார்த்தோன்னே பெருசாகிடுச்சு. பாவி உடைச்சிருச்சு. ஆமாங்க, உடைச்சிருச்சு. அப்படியே போட்டும். பாவி 2 டோரை உடைச்சிச்சிங்க. பெரிய பவர்ஃபுல் இதாக இருக்கும் போல. ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, அன்னைக்குங்க பாட்டில் தான். இப்போ நம்மளுக்கு கலர் மிக்ஸ் பண்ணுமா. அப்போ நம்மளுக்கு சோப் கிடைக்கும். இதான் 2 ரெட்டு, ஒரு ப்ளூ, ஒரு க்ரீன், ஒரு ப்ளூ, ஒரு ரெட். ஓகே, 2 ரெட்டு போடணும் இப்போ. ஒரு ரெட்டு சரியா? பாவி
அப்படியே லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களாங்க. ஓகே அப்படியே சரியாயிடுச்சு. இன்னொரு ரெட்டை போட்டு அடுத்து என்ன போடணும்னு பார்ப்போம். அதுக்குள்ளே இந்த எமிலி வேறு வந்துட போதுங்க, கர்மம் பிடிச்சது. ஓகே 2 ரெட்டு 1 ப்ளூ போட்டாச்சு. அடுத்து என்னடா போடணும்? க்ரீன் ப்ளூ ரெட்டு. ஓகே ஃபஸ்ட்டு க்ரீனை போட்டுருவோம். போடு க்ரீனு, அப்புறம் ப்ளூவு. எமிலி வருதா? வரல. அடப்பா எமிலியை காணோம். அப்படியே ரெட்டை போட்டால் நம்மளுக்கு இது கிடச்சிருங்க, கொலாப்ஸ் கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணுமெண்டா, இப்போ மேலே போய் அதை வைக்கணும். அது மாதிரி இந்த பக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் குப்பை எடுத்துகிட்டு வரணுங்க. ஏன்டா அதை இப்போ நம்ம காண்டாக்கிறதுக்கு கொஞ்சம் குப்பை தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு இந்த எமிலி விடத்தான் வரும். நான் வருது பார்த்துருச்சிங்க நம்மளை. இப்போ நம்ம மேலுக்கு தான் போகணும். மேலே போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதுக்கு முதல் இந்த எமிலி வராமல் வைக்கணும். ஃபஸ்ட்டு இதில் கலந்து விட்டுற வேண்டியதான். இதை வச்சு தான் அந்த மாப் போடுங்க. இப்போ நம்ம அடுத்த குப்பையை போடணும். அதனால எமிலி குப்பையை பார்த்துட்டு மாப் போடாமல் அதில் வலிக்கு விழுந்துடும். இப்போ இதான் கான்செப்ட். அதுக்காக நம்ம குப்பை எடுக்க போகணும். நான் போகுது மேலுக்கு. இப்போ நம்ம போயிட்டு குப்பையை எடுத்து வந்துட வேண்டியதான். பாருங்களேன் எவ்வளோ பெரிய கான்செப்டுன்ட்டு. ப்ளூ பிரிண்ட் போட்டால் கூட இவ்வளோ பெரிய கான்செப்டில் யோசிக்க முடியாதுடா. ஓகே இப்போ நம்ம போயிட்டு குப்பையை எடுத்துக்கு வந்துட வேண்டியதான். ஆனால் இந்த எமிலி இருக்குல்லங்க, சரியான ஆன்ட்டிங்க. இது எவ்வளோ பெரிய பைத்தியங்க. பெத்தக்குள்ள ரோஷியே பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சிருக்கி பாருங்களா. எமிலி கிரேசி எமிலிங்க. அது கிரேசி எமிலி, ஆன்டி எமிலிங்க. இது ஆன்டி எமிலி. செம்ம லாக் ஆகிடுச்சு இந்த இடத்துல. சரி ஓகே இதுக்குள்ளே போயிட்டு இப்போ குப்பையை கொட்டிட்டு வந்துட வேண்டிய. ஐயோ எமிலி பார்த்துருச்சு. பார்த்த முதல் நாள் அப்படியே போட்டு ஓடிட வேண்டியதான். அடப்பா எமிலி போகிற வரைக்கும் நம்ம இதுக்குள்ளேயே நின்றுவோம். இந்த எமிலியோட தொல்லை வேற தாங்க முடியலைங்க. எமிலியா எமிலி பெய்த்தண்டு நினைக்கேன். பெய்த்துங்க அப்படியே போட்டுருவோம். போட்டு அப்படியே பாஸ்கட்டையும் இடத்தையே போட்டுருவோம். டஸ்ட்பினையும் போட்டு அப்படியே ஒரே ஓட்டம் ஓடிட வேண்டியா. சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா. எங்கடா எமிலி போச்சா? ஏய் சரியா தானடா பண்ணா. ஓகே எமிலி வருது. என்னடா இது? அடப்பாவி எவன்டா குப்பையை கொட்டி வச்சதுன்னா குப்பையில் எடுத்து வந்து இப்போ இதே க்ளீனே ஆக்கணும். இந்த எமிலி பாருங்களேங்க, சுத்தம் சுகாதாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால அது வலிக்கு விழுந்துருச்சு. ஓகே ஐயோ இன்னும் பெருசாகிடுச்சு. அடப்பாவி மாட்டு பெருசாகிடுச்சிங்க. அடுத்த மிஷனுக்கு வந்தாச்சா. இதில் வந்துட்டு ரெட் வால்வு கண்டுபிடிக்கணும், ப்ளூ வால்வு கண்டுபிடிக்கணுங்க. இதை வச்சு 2-3 ஒர்க் பண்ணணும். வால்வ் ரெட் வால்வ் அண்ட் ப்ளூ வால்வ். ரெட் வால்வ் தான் காட்டு, ஆனால் நம்மளுக்கு ப்ளூ வால்வும் தேவைப்படும். ஐயோ பார்த்துருச்சு. பார்த்த முதல் நாள் கண்ணே பார்த்த முதல் நாள் என்னங்க உடச்சிருச்சியா. இப்போ போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ பாலை கண்டுபிடிப்போம். என்ன வால் கிடைக்குதுன்ட்டு பார்க்கலாம். எங்கடா போச்சு இப்போ? காணோங்க அதை இந்த எமிலியை. எமிலி எங்கே எமிலி போனீங்க? எமிலி ஓகே காணோம் எமிலியை. ஓகேங்க ரொம்ப தூரம் கடி ஒன்றும் கிடைக்கலாம். ப்ளூ வால் கிடச்சிருச்சு. வா 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 வா. எங்கே ரெட் வால்வை தேடிக்கிட்டு நம்மளுக்கு ரோஃப் கிடச்சிருச்சு. அதுவும் தேவை நம்மளுக்கு. சரி ஓகே ட்ரூஃப் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட வேண்டியதான். ரோப் என்னத்துக்குண்டா தேவைப்படும். கிடக்கட்டும் இடத்தே இருக்கட்டும். இப்போ நம்ம ரெட் வால்வை தான் கண்டுபிடிக்கணும். அடப்பாவி எமிலி பக்கத்தில் வந்துச்சுங்க. இது வேறு ஒரு டே தாங்க. இது பிடிச்சிருச்சுன்னா வர பெஸ்ட்டில் இருந்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். தாங்க பிரச்சனையே. சரி ஓகே இதுக்குள்ளே கடா டே ரெட் வால்வு எங்கடா வச்சுருக்கீங்க? சொல்லுங்கடா ப்ளீஸ்டா சொல்லிடுங்கடா. எங்கே இருக்கு? அடப்பாய் வந்துருச்சு. இதுக்குள்ளே போயிடுவோம் அப்பயோ. எமிலி போகுங்க. இப்படியே போயிரு. ஐயோ உடச்சிச்சு. என்ன வரியுது? செம்ம வரியான ஆளாக இருக்கும் போல அந்த எமிலே. கையில் மாட்டினா கந்தல் தான். தூள் சல்லி ஆக்கிருங்க நம்மளை. சரி ஓகே இந்த ரெட் வால்வை வேறு எங்கே வச்சுக்காண்டியோ தெரிய மாட்டேங்குதா. டேய் ரெட் வால்வை கொடுத்துருங்கடா. என்னால் முடியலடா. டேய் எங்கடா வச்சுக்கிங்க ரெட் வால்வை? சா இந்த ரெட் வால்வு வேறு எங்கே வச்சுக்கான்னு தெரிய மாட்டேன். நான் கிடச்சிச்சிங்க. வாவ் வாவ் வா வா கிடச்சிச்சு. ஓகே இதை இப்போ சுற்றிட வேண்டியதான். அதுக்கு பெஸ்ட்டு இதை சுற்றிடுவோம். ஃபஸ்ட்டு ரெட் வால்வு அப்படியே சைட் ஆக்கணும். ஆகிடுச்சு. எமிலியை காணும். அப்பா இதையும் சைட் ஆக்கிட்டோம்னா வேலை சரி.
இப்போ போயிட்டு அந்த ரோப் எடுத்துகிட்டு வரணுங்க இடத்த. ஓகே எமிலி 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 சரி ரோப் அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு பெயிண்ட் வாளி தேவைப்படுங்க, பெயிண்ட் பாக்கெட்டு. அது அங்கே அடிக்கி போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எமிலியில் இப்போ பெயிண்ட்டை ஊற்ற போகிறோம். அதுக்கு தான் இப்போ பெயிண்ட் பக்கெட்டு. சரி ஓகே, இந்த எமிலியோட தொல்லையே தாங்க முடியலை. அதுக்கு நம்ம தொல்லை கொடுத்து அதை அந்த டோரை உடைக்க வைக்கணுங்க. அவ்வளோதான் இப்போ நம்ம கான்செப்ட்டு. சே அதான் இப்போ நம்ம குறிக்கோள். ஓகே, ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன் தானா, ஹீஸ் அ பிக்கஸ்ட் கிரிமினல். எங்கடா இருக்கான்? சரி ஓகே இல்லை ஓகே, அடுத்து வச்சிட வேண்டியதான். வச்சாச்சு. இப்போ போயிட்டு அந்த பெயிண்ட் வாலியை மட்டும் எடுத்துக்கு வந்துட வேண்டியதான். எமிலியா பெயிண்ட் வாலியை மட்டும் எடுப்பேன், நைக்கில் வந்துடா. சரி மாயமுட்டில் வந்துருச்சிங்க இந்த எமிலி. பார்த்தீங்களா அந்த எமிலி பார்க்குற வேலையை? எமிலி அப்படிலாம் பண்ணிடாதடா, ஐயோ உள்ளுக்கு போயிடுவோம். ஓகே, இப்போ வந்தவனே தடாரண்ட அப்படி மண்டையில் போட்டுற வேண்டியதான். எமிலியா சீக்கிரம் வா எமிலியா. போடு. போச்சு, தலையில் விழுந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வால்வு வச்சு ஒன் பண்ணலங்க, அதான் ஹீட்டிங் மிஷினு. அது போயிட்டு குளிக்க போகும், அப்படியே ஹீட்டில் சூடாயிருங்க எமிலி. சரி பார்க்கலாம். எமிலி போகுது. சே எவன்டா இவன்? அப்படியே போயிட்டா எமிலி குளிக்கும், அப்படியே சூடாயிருங்க எமிலி. எவன்டா இந்த வேலையை பண்ணது? எவன்டா அந்த வேலையை பண்ணண்டிக்க? எங்கள் எமிலி டோரை உடஞ்சிருச்சிங்க. வெறி பிடிச்ச எமிலி ஆகிக்கும் போலையா? அடா பாவி. ஓகே, இந்த சாப்டர் முடிஞ்சு. அடுத்த சாப்டர் என்னடா? ஓகே, அடுத்த சாப்டர் என்ன? லாஸ்ட்டு சாப்டருங்க இது. ஸோ பார்க்கலாம். ஓகே, இந்த சாப்டரில் என்னடா பண்ணணும்? 3 ஃபயர்வுட் கலெக்ட் பண்ணணுமா? சரி ஓகே, கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓப்பன். இதையும் உடச்சி விட்ருவோம், இதுவும் தேவைப்படும். ஓகே உடச்சிச்சு. இதுக்குள்ளே போகணுங்க. இந்த கல்லையும் எடுத்து தான் போகணும். எமிலி பார்த்துருச்சு. இந்த எமிலி வேறு சும்மா ஆக மாட்டேங்குது, நம்மள சூடாக்கே இருக்க. ஒரு நாளைக்கு வச்சு விட்றேன் நீரியா? சரி ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு இப்படி போகணுங்க. இதெல்லாம் இந்த ஒண்டர்ஃபுல் கார்டு இருந்துச்சு, இந்த எமிலி செல்லும் அந்த கார்டு. ஆனால் இதுக்கு நம்ம இப்படி வரக்கூடாது. இந்த டோரை உடைச்சிட்டா பாரமாக இருக்கும். அதுக்கு எமிலியை தான் உடைக்க வச்சுக்கணும். சரி ஓகே, இதையும் உடைச்சிட்ருவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபயர்வுட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போகணுங்க. எமிலி வேறு எங்கே நிற்கண்டியே தெரிய மாட்டேங்குதா? சரி ஓகே, அப்படி போட்டு இப்படி போவோம். ஐயோ பார்த்துருச்சு எமிலி. என் அண்ணன் உடச்சிச்சிங்க டோரை. அப்பா இதையும் போட்டு அதையும் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். எமிலி அப்படிக்கா வரத்துக்குள்ள இந்த ஃபயர்வுட்டையும் எடுத்துடுவோம். பார்த்துருச்சு. போடா வந்தாச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும்டா? இப்போ போயிட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு பொருள் தேவைங்க. அதில் பேர் வேறு மறந்து போச்சே. சரி என்னன்னு பார்ப்போம். அது எங்கேயா இருக்கும். ஐயப்பா லாக் ஆகிடுச்சு. ஓகே, அது வந்துட்டு என்ன பாருங்க. பெப்பர் ஸ்ப்ரே. இதை எடுத்துகிட்டு கீழே போகணும். எமிலியை தலையை மோந்து பார்க்க முடியலங்க. இந்த ஸ்மெல் நல்லா ஆக்கிமெண்ட்டு, அதுக்கு தான் வந்து வச்சுட போகிறோம். பார்த்துருச்சு. போச்சு. ஓப்பன். இப்போ இதுக்குள்ளே நம்ம போகணுங்க. போயிட்டு அப்படியே கீழே போயிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். போடு சீக்கிரம் போட. ஐயோ பார்த்துருச்சு. பாவியா. அப்படியே இதுக்குள்ளே போயிட வேண்டியதான். இப்போ எமிலி அங்கே போகும். ஏன்டா இது ஒரு பக்குங்க ஆக்சுவலி. ஓகே, 1 போட்டாச்சியா? 2 போட்டாச்சியா? 3ஐயும் போட்டுருவோம். போட்டாச்சு. ஐயோ போடலையா? போட்டாச்சியா? இப்போ பெப்பர் ஸ்ப்ரேயும் அப்படியே போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ போயிட்டு ஹைட் ஆயிடணும். இப்போ எமிலி வருங்க. எங்கடா போச்சா? வருது பாருங்களேன். பியூட்டிஃபுல் ஸ்மைல். ஓகே, மோந்து பார்க்குது. ஐயோ மண்டை பற்றிக்கிச்சுடா. போதுங்க வெளியில். அடப்பாய் உடச்சுமா. ஒரே அடியில் உடச்சிச்சே. கடும் பெரிய அடிக்கும் போலையா? அவ்வளோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே இதை மாதிரி வீடியோ நம்மளோட சேனலில் பார்க்கலையே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே, பாய்.